சூர்யா ஸ்டில்லுக்கு முத்தம் குத்துட்டேன். சும்மா விளையாட்டுக்கு கிஸ் பண்ண சூர்யா ஸ்டில்லுக்கு அவர் அப்படியே கட்டி பிடிச்சி ஸ்கூல் போகும்போது சூர்யா பிடிக்கும் ஸ்டில்லு வீட்டில் வச்சு அதை வச்சு சந்தேகம் பிடிச்சி சூர்யாவே பார்க்கக்கூடாது. முக்கால்வாசி எங்களுக்கு சூர்யாவில் தான் மேடம். ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டு கீழே வாடகை இருந்தாங்க மேடம். அவங்களுக்கு குளிக்கும் போது ட்ரெஸ் மட்டும் ஏற்றி பார்த்துருங்க மேடம். முடிய போருங்க. கீழே வீட்டில் இருக்கிறது அம்மா இதுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எப்போ? இந்த வீடியோவில் வரும் காட்சிகள் அனைத்து கற்பனையே. இவை யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அதையும் மீறி நீங்கள் புண்பட்டிருந்தால் சாரி, பேச்சாத்தான் இருக்கணும். இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சருத்தேன் 2006 கல்யாணம் ஆயிடுச்சு. 28 8ஆம் மாதம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுலேருந்தே எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்லேருந்தே பிரச்சனை தான். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் நைட்லேருந்து நான் எங்கன்னா போயிட்டு வந்து செக் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் நைட்லேயே எனக்கு சந்தேகம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார் மேடம். அதுக்கப்புறம் நான் விருந்துக்கு போனேன் மேடம். அங்கே அவங்க தங்கச்சி வீட்டுக்கார வச்சு எனக்கு சந்தேகம் பிடிச்சார். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு மேடம். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடம். சூர்யா ஸ்டில்லுக்கு முத்தம் குத்துட்டேன் மேடம். சும்மா விளையாட்டுக்கு கிஸ் பண்ண சூர்யா ஸ்டில்லுக்கு அவர் அப்படியே கட்டி பிடிச்சி அதுலேருந்து சூர்யா இதுவரையும் அவர் சூர்யா நான் பார்க்கக்கூடாது. பார்த்தேன்னா டிவி டமால் தான். ஏமா இப்படி ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் புதுசுல மேடம், தெரியாதுல மேடம். அவரை பத்தி நம்ம தெரிஞ்சாதானே மேடம். புதுசு புதுசா இருக்காங்க. தெரியாது மேடம். அப்போ நீ எதுக்கு சூர்யா ஸ்டிலுக்கு முத்தம் கொடுத்த? ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட சூர்யா நான் ஸ்கூல் போகும்போது சூர்யா பிடிக்கும் ஸ்டில்லு வீட்டில் வச்சிருந்தேன். அதை வச்சு சந்தேகம் பிடிச்சி சூர்யாவே பார்க்கக்கூடாது. முக்கால்வாசி எங்களுக்கு சூர்யாவில் தான் மேடம் சண்டை. எது சூர்யாவா? நான் சொல்றேன், அவர் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன். அவங்க ஒய்ஃப் அழைய கூட நான் வரமாட்டேன். ரொம்ப கேவலம். மனம் திரும்பு. அதான் சொன்னா அவனை பார்க்கக்கூடாது. எங்க மாமியாரை முதல்ல காவல் வச்சிருந்தார். சூர்யா படம் ஆடு போட்டாங்கன்னா இப்படி நான் குஞ்சிப்பேன் மேடம். இப்படி நான் குஞ்சிப்பேன் மேடம். இது ஒரு பொண்டாட்டி சாப்பிட்டேன் கிட்டெல்லாம் ஃபோன் பண்ணல. சூர்யா படம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃபோன் வரும். ஆள் வச்சிருவாரு, பையனை கேட்பாரு. இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வராது? பையனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் மேடம். அதனால கேட்பாங்க, என்னடா இன்னைக்கு சூர்யா படம் போட்டாங்களா, அம்மா பார்த்துச்சா, அம்மா எங்க இருந்தது? ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க ஃபேமிலியே மொத்தத்தில் இவருக்கு எதிரி மாதிரி. கார்த்திக் சார் யாரையும் பார்க்கக்கூடாது, சிவகுமார் யாரையுமே இவருக்கு பார்க்கக்கூடாது. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற அவர் உணர்ந்துதான் சொல்றாரா? அவன் மென்டல். ஒன்னும் இல்லை, என் தங்கச்சி என்ன பண்ணிக்க செல்ல வந்து சூர்யா படம் பிடிச்சி வச்சிருக்கா. அதுக்கு எனக்கு தெரியாது, நிச்சயமா தெரியாது. பார்த்துட்டாரு போலுக்கு அதோட ஊரை விட்டு ஓனர் தான் மேம். எது சூர்யாவா? பேசினு இருக்கும்போது நான் எதுக்கு தெரியுமா அவன் போட்டோ நீ வச்சிருந்தேன். புருஷன் போட்டோ இல்லாம அவன் போட்டோ நீ வச்சிட்டு இருக்கல. கேவலமான மைண்ட் செட்னு பாருங்க. அப்படி ஒரு கேடு கேட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அது உன் தங்கச்சி போட்டோ எடுத்தால நீ எடுத்தியா? இல்ல மேடம், தங்கச்சி தான் மேடம். ஐயோ இல்ல மேடம். பண்ணு பின்னாடி எங்க அம்மாட்ட சொல்றாரு, உங்க பொண்ணு வந்து யாரையோ வச்சுனுக்குது, அவனதான் நான் வேஸ்டான் அப்படின்னு. எனக்கும் வந்து நான் தொடப்பக்கட்டால ஒரு அடி அடிச்சிட்டேன். என்ன வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு கஷ்டம். அதுக்கப்புறம் நான் ஏமா நீ பூவே வைக்க மாட்டியா? பூ வச்சா அவர் கூட படுக்கணும் மேடம். நீ எல்லாம் எதுக்குடா ஒரு மனுஷ பிறவியா ஆதியற? எங்க வீட்டு கீழே வாடகை இருந்தாங்க மேடம். அவங்களுக்கு குளிக்கும் போது ட்ரெஸ் மட்டும் ஏற்றி பார்த்தாரு மேடம். முடிய போருங்க. இவர் என்ன பண்ண, அந்த அக்கா சலுக்கு கொலுசு போட்டிருப்பாங்க. இவர் என்ன போய் இவங்க வரது போகிறது நோட் பண்ணியிருந்தாரு பொழுது மேடம். அந்த அக்காவை வந்து குளிச்சுட்டு வந்து பாவாடை கட்டிட்டு இருந்தாங்க. அந்த கதவை வந்து இப்படி கீழேருந்து மேலே வரையும் பார்த்தாங்க. பார்த்தாரு. அதுக்கப்புறம் அந்த அக்கா டே குமரா என்னடா பண்ற அப்படின்னு கேட்டாரு மேடம். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஸ்கூல்ல இருந்து கூட்டினேன். என் சின்ன பொண்ணு அவங்க வீட்டில் தான் மேடம் போட்டு போவேன். பையனை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கார சாப்பாடுக்கு வந்தாரு. ஒரு டென்ஷன் ஆகிட்டு என்கிட்ட கத்துறாரு மேடம்.
உன் பேச்ச நம்பி என்ன ஏதாவது பண்ணிடுவா போல் இருக்கே. ஒன்னாத்துல இருக்குமா அம்மனமா போய் குடிச்சிட்டு நின்னார் மேடம். அதோட மறுநாள் அங்க ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டு என்ன வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? சொக்கா எங்க? சார் சோஃபால காய போட்டு அப்படியே புடிச்சிட்டு அம்மனமா போய் சண்டை போட்டு அப்படியே நின்னா ஹவுஸ் ஓனர் பொண்ணு பாத்துட்டு. கர்மம் கர்மம், இந்த கன்றாவி எல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து. என்ன ப்ராப்ளங்க மனைவியோட? இல்ல நான் வரல மேடம், அவங்க தான் வந்தாங்க. அவங்களே கேளுங்க என்ன ப்ராப்ளம். நீங்க தான் பைத்தியக்கார சந்தேகமா இருக்கு. நானா பைத்தியக்கார? என்னங்க ப்ராப்ளம்? மேடம் ஆக்சுவலா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இருக்கீங்க. அப்போ வந்து போன இடத்துல சொல்றா எங்க வீட்டு சொந்தக்காரங்க கூட நான் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டேன். எங்க மாமா கூட பேசினா கூட சொன்ன பிடிக்காது. சூர்யாவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். அந்த இதுக்கு மறுக்கு வருவாங்கல்ல. கீழே வீட்டுல இருக்கிறது அம்மா இதுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன் இந்த பொண்ணு மல்லிகைப்பூ வைக்கிறது இல்ல? அவங்களுக்கு பிடிக்காது மேடம். ஏன் உங்களுக்கு பிடிக்காது? அது தெரியல. அது ஒரு சண்டையில் இது நான் சொன்னேன், மல்லிகைப்பூ நான் வாங்கி கொடுத்தா எங்களை கேட்க மாட்டாங்க, பட் வேற யாருன்னா வாங்கி கொடுத்தா வச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு யாரு ப்ரோ? வேற யாராச்சும் வாங்கி கொடுத்தாங்கன்னா? என்னடா டென்ஷன் பண்ற? ஐயய்யே, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அது மாதிரி வந்து பாசம் வந்து யாருன்னா அதான் இவங்க கூட பேசினாவே வந்து வரும், இது பண்ணும், அது வந்து கேட்பேன். உனக்கு சுயநினைவு இருக்கா இல்லையா? இல்ல எனக்கு. மூளை காய்ச்சலா? ஆமா. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போமா இங்க வந்து எதுல தாலி ஏத்துனது? அப்புறம் போட்டோ, அதான் சூர்யா போட்டோ வச்சு கிஸ் பண்றது, அது மாதிரி கிஸ் பண்ணி இது பண்றது என் முன்னாலே. சிரிப்பு தாண்டா வருது உங்களை நினைச்சா. அதுக்கப்புறம் அவங்க படம் வந்தா போய் உட்காந்து பாக்குறது, செல்லுல அவங்க போட்டோலாம் வச்சிருக்குது. நான் பிடிக்காதமா விட்டுறமா நிறைய பேர் சொல்லி பாத்துறேன். நல்லா அந்த குடும்பத்தை கலஸ்தானுங்க சார், கலஸ்தானுங்க. என் முண்டாட்டி எத்தனையோ தடவை அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கேன், உதச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்ட்டு நான் தனியா வீடு போயிடலாம் அப்படின்ட்டு தனியா வீடு போனோம். தனியா வீடா போனா அங்க சூர்யாவை பார்க்க மாட்டாங்களா? இல்ல சார், அது அந்த இதுக்கோசம் இல்ல. என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கோசம் போல நான் உங்க அம்மா வீட்டாலே இருக்கக்கூடாது, நம்ம போயிடலாம் ஏன் அப்படின்னு. அம்மா வீட்டு இருந்தா மட்டும்தான் சூர்யாவை பார்ப்பாங்களா? இல்ல சூர்யாவுக்கோசம் நான் சொல்ல மேடம். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு இங்க வந்து முதல் இது நான் வந்து என்னை பத்தி தெரியும், நான் டவுட் சந்தேகப்படுறேன்னு தெரியும். செத்த பையல நீ என்ன சொல்றேன் கேளு, எங்கே ஆட்டும் பாலம் கிணறு இருந்தா அதை உளுந்து சாவு. 3 மாசத்துல இவங்க வேலைக்கு, எனக்கு வந்து வேலைக்கு போறது, லேடிஸ் வேலைக்கு போறது எனக்கு பிடிக்க முடியாது. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். லேடிஸ் வேலைக்கு போறவங்க தப்பானவங்க. பொம்பளைய மதிக்காத என்னால பேச முடியாது. சாரி. கசகசா பொதுவா மனுஷனுக்கு அறிவு வேணும், அதுல கொஞ்சம் பொது அறிவு வேணும். உனக்கு அது கிடையாது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல மேடம். பொம்பளை வேலைக்கு போனா பிரச்சனை இல்லையாதான். இப்படி எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு ஆளா இருக்க, ஆனா வெளியில உத்தம மாதிரி நடிச்சிட்டு இருக்க. கூத்தடிப்பீங்க, என்ன வேணா செய்வீங்க, வெளியே போய் தண்ணி அடிப்பீங்க, பொண்டாட்டிய கெட்ட வார்த்தையில பேசுவீங்க, திட்டுவீங்க, அடிப்பீங்க, உதப்பீங்க. தாய்க்கிழமை நீளமா பேசாத மூச்சு வாங்க. தப்பு தப்பா நடத்துவீங்க, மிருகம் மாதிரி நடந்துப்பீங்க. ஆனா பொண்டாட்டி மட்டும் உங்க காலடியில கிடக்கணும்ல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கண்டிஷன் போடு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்தவொடனே எனக்கு முதல்ல அடி வந்து எனக்கு அதான், என்னை தொடவே கூடாது, வார்த்தை வரை தான் தோணும். டென்ஷன் ஆகாத மச்சான், நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி பிடிச்சின்னு சுத்தினேன், எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிற. அதுக்கப்புறம் 1 வாரம் 2 வாரம் ஆச்சு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. மேடம் பீரியட்ஸ் வந்தா எப்படி மேடம்? அத கூட நம்ப மாட்டார் மேடம். அவர் நம்ப மாட்டாரு மேடம். ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை பண்ணி பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு தான். ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை? பையனை வந்து பக்கத்துல வச்சு தொழில் பண்ண போறியான்னு கேட்டாரு மேடம். இன்னைக்கு காலைல கேட்டாரு. சத்தியமா மேடம், சத்தியமா சொல்ல தம்பி சத்தியமா ஹாஸ்பிடல் போப்பா. ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என்ன இருக்கும் சொல்லுங்க. எனக்கு என் பசங்களை நல்லா வளர்க்கணும், எல்லாரும் மதிக்கிற மாதிரி என் பசங்க நல்லா படிக்கணும். அதெல்லாம் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நான் அவங்க கூட வாழ மாட்டேன். வர முடியாது, உன்னால முடிஞ்சதை பாரு. அவசர அவசரமா வந்தது வர முடியாது, என்ன பண்ணுவேன் பண்ணிக்க.
என்ன மேடம் சொல்லுவாரு, சண்டை இருந்தா கூட அது வேற, நீ சண்டை போட்டிருந்தா கூட எங்க கூட வந்து இருன்னுவாரு. அப்ப அது நம்ம உடம்பு தானே அது. அவன் எங்க இருக்கிறான்னு பக்குவமா பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்து போய் கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில எதுக்கும் போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துங்க, ஒரு டாக்டரை போய் பாருங்க. வெளியே போடா இருக்கு. போட்டு சார் பொண்ணுங்க ஸ்கூலுக்கு போட்டோம், காலேஜுக்கு போட்டோம், வேலைக்கு போட்டோம், நிம்மதியா